டான் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு இன்று உயர்வு தாழ்வு பார்க்காமல் உறவுகளை பேணி வைத்திருப்பதே பலம் என்பதை பற்றி விளக்க இருக்கிறது. அதாவது மகிழ்வான வாழ்வுக்கு உறவுகளின் அரவணைப்பு தேவை. ஆகையால் வேறுபாடுகளை மறந்து எல்லோரையும் வசீகரப்படுத்தியல நேசிக்க பழக வேண்டும் என்பது விளக்க விரும்புகிறது. குடும்ப உறவுகள் வீட்டிற்குள் இருக்கலாம், தெருவில் வெளியுறவுகள் இருக்கலாம். அவை ரெண்டு வகை உறவுகள். ஒன்று குடும்ப உறவு. குடும்ப உறவுன்னு சொன்னா அப்பா அம்மா சகோதரங்கள் மச்சான் மாமன் ஏதோ வீட்டுக்குள்ளே இருப்பவை வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் குடும்ப உறவுகள். வீட்டுக்கு வெளியே தெருவுக்குள்ள வந்தா வெளி உறவுகள் என்று சொல்றோம். அது வேறுபட்டவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள், ஆனா வெளியுறவுகள். அப்ப வழியிலே எனக்கு தலை சுற்றி வந்துட்டு விழுந்துட்டேன். அப்ப குடும்ப உறவுகள் தெருவுக்கு வரமாட்டார்கள். அப்ப தெருவில் போன ஒருவர் இந்த கிழவன் விழுந்து வச்சு தூக்கி விடுவோம் என்று வருவார். ஆகவே ஒரு விபத்து நடந்தா தெருவில் உள்ள உறவுகள்லாம் வந்து தூக்கிவிட போயிடும், ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி விடணும். இவ்வாறான உறவுகளை நாங்கள் வெளி உறவுகள்னு சொல்லுவோம். குடும்பத்துக்கு வெளியே உள்ள உறவு வெளி உறவுகள். அப்ப இந்த வெளி உறவுகளை நாங்கள் அணைக்க தவறுவதனால் ஆபத்து வேளையிலும் நோய்வாய்ப்பட்ட வேளையிலும் தவிர்க்க முடியாத தருணங்களிலும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், தனித்து விடப்படுகிறோம். அப்போது நாங்கள் துன்பத்துக்கு உள்ளாகின்றோம். இதனை தவிர்த்து கொள்ள இந்த உயர்வு தாழ்வு வேறுபாடுகள் பாகுபாடுகள் இன்றி எல்லா வெளியுறவுகளையும் அரவணைக்க பழக வேண்டும் என்றுதான் இன்றைய சிந்தனை. அப்போதுதான் எத்தருணத்திலும் எமக்கு எந்த இடையூறு வந்தாலும் ஒவ்வொரு எம்மை காப்பாற்றி வாழ வைப்பர் என்ற துணிச்சலுடன் நாங்கள் நடைபோட முடியும். ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்ப உறவுகளை பேணுவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியுறவுகளை பேணி வைத்திருக்க வேண்டிய தேவை இதுதான் காரணம். அவை எந்த நேரத்திலும் தேவைப்படும். விபத்து போல எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம், அதே மாதிரி விபத்து போல எல்லாருமே விலகி கொள்றோம். ஒருவரும் உங்களோட கூடி வர போற இல்லை இறப்பு வரை. ஆகவே இந்த இடைக்கால கட்டத்திலையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் முரண்படக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது. எல்லோரும் தேவை. அவர்கள் ஆபத்து வேளை உயிர் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடும். அவ்வாறு சிந்தித்தால் மட்டுமே எல்லா உறவுகளும் அங்க தேவை என்றதை உறுதிப்படுத்த முடியும். நான் உதாரணமாக சொன்னேன், எனக்கு தலை சுற்றி விழுந்துட்டு அல்ல நான் விபத்துக்குள் ஆகியிருக்கிறேன், அல்ல ஒரு நெருக்கடியான கட்டம். அப்ப காசு பைய தொலைத்து விட்டேன். இது ஒரு சிக்கல் வரும். யார் வரப்போகிறார்கள்? தெருவில் உள்ள முன்பின் அறியாத ஒரு உறவு, அந்த வெளி உறவைத்தான் நாங்கள் அணைக்க சொல்றோம். அவ்வாறு நாங்கள் எல்லோரையும் அணைத்து பேணுவதன் ஊடாக எமக்கு சிக்கல் அல்ல நெருக்கடி பாதுகாப்பற்ற நிலையிலும் கூட உதவக்கூடிய ஆட்கள் இருப்பினும், நோய்வாய்ப்பட்டு போட்டு தூக்கி விடக்கூடிய ஆட்கள் இருப்பினோம். அவை எமது தவறு என்னென்றால் எல்லோரும் எப்போதும் அதுக்கு நேரும் ஆபத்து அந்தரங்களுக்குள் உதவக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதாக நாங்கள் பேண தவறுகிறோம். பேணி இருந்தால் சிக்கலுக்குள் மாட்டுப்பட மாட்டோம். ஆகவே வெளியாரை நாங்கள் அரவணைத்து கொண்டு போவதனூடாக எந்த நெருக்கடியிலும் நமக்கு உதவக்கூடிய கரங்கள் இருக்கின்றன என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வேறு நடை போட முடியும். அவை நோய் ஏற்பட்டு அல்லது விபத்து ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளான போது உதவிக்கு வருவது வெளியுறவுகள். அவை வெளியுறவுகளை பேணும் போது உயர்வு தாழ்வு வேறுபாடு பாகுபாடு இன்றி பழகி அனைவரையும் அரவணைத்துக் கொள்வோம் என்றும், வாழ்வில் எந்த இடையூறு எந்த சிக்கலுக்குள்ளும் சிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக நகர்ந்து செல்ல எல்லோருடவும் தேவை என்பதையும், ஆபத்துக்கு உதவும் கடவுளாக ஒருவரை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.